ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் வழக்கம் போல் நம்ம புறாவுக்கு ஃபுட்டு வைக்க கேஜுக்கு போனேன். வெள்ளை ஆல்ரெடி குஞ்சு வச்சிருக்கு. அப்புறம் ஏன்டா இது துரத்துதுன்னு பார்த்தா திரும்ப முட்டை வைக்கிறதுக்காக துரத்துறான். இந்த கருப்பு திரும்பவும் முட்டை வச்சுட்டு இருக்கு. ஆல்ரெடி 2 குட்டி முன்னாடி பொறிச்சு வச்சுருந்தது. நல்லாவே தீனி போட்டு நல்லாவே வளர்ந்துச்சு. இந்த கருப்பி முட்டையை நல்லா தான் பாதுகாப்பாக வச்சுருக்குது. நம்மளை தொட கூட விட மாட்டேங்குது. ஒரு வழியாக இவங்க சண்டையெல்லாம் முடிச்சுட்டு முட்டை வைக்கிறதுக்கான இடத்த தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆல்ரெடி முட்டை வச்சிருந்த இடத்துல பக்கத்துலேயே இடம் பிடிச்சிட்டாங்க. இவங்க தான் பார்த்திங்கன்னா நம்மளோட கருப்பியோட குட்டிங்க நல்லாவே வளர்ந்துட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா அவங்க முட்டை வச்சுட்டாங்கன்னா இவங்களுக்கு தீனி இவங்களே தான் எடுத்துக்கணும். இவர் விடுற மாதிரி தெரியல, துரத்தி கொத்தின்னு இருக்கார். முட்டை வைக்கிற வரைக்கும் விட மாட்டார். அவர் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். ஆண் பறவைங்க மட்டும்தான் முட்டை வைக்கிறதுக்காக அது இந்த மாதிரிலாம் பண்ணுது. அது முட்டை வைக்கிற வரைக்கும் விடவே விடாது. இந்த கேஜிலே பார்த்தீங்கன்னா இவர் மட்டும் தான் சிங்கிளாக இருக்கார். இவருக்கு தான் ஒரு பெண் ஜோடி தேடின்னு இருக்கேன். கிடைக்கல. சரியான பேர் கிடைக்கிற வரைக்கும் அவர் சிங்கிளாக தான் இருக்கணும். பாவம் எல்லாத்துக்கிட்டையும் கொத்து வாங்கின்னு சுற்றின்னு இருக்கார். நான் ஒரு தனிக்காட்டு ராஜா அப்படின்ற மாதிரி தனியாக ஊர்வலம் போயின்னு இருக்கார். கருப்பியோட முட்டை லைட்டாக பொரிஞ்சிருக்குது பாருங்கள். வெள்ளை 2 குட்டி பொரிச்சிருந்தது. ஒன்று தான் இருக்குது, இன்னும் 4 காணும். எங்கன்னே தெரியல. அந்த முட்டை பொரிஞ்சு குட்டி என்ன கலரில் வருது, எப்படி இருக்குது, அது எப்படி பாதுகாப்பாக வளருது அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் வில்லேஜ் பெட் லவர்.